இந்த காந்தமலை வாளை பற்றி நான் நேற்று சொன்னேன். பகவான் ரதத்தில் வரும்போது அவருக்கு முன்னாடி இந்த வாள் வரும் அப்படின்னு. இந்த காந்தமலை வாள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அச்சங்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பகவான் மேலே அப்படி ஒரு அசஞ்சலமான பக்தி கொண்ட அந்த பக்தர் சாஸ்தாவுடைய லோகத்துக்கு நேரப்போய் அவர் தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே உண்டாச்சு. அனுதினமும் அச்சங்கோவிலில் வந்து பகவான்கிட்ட அழுது தொழுது உன்னை நான் நேர தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கிறார். பக்தர்களுக்கு க்ஷிப்ரபிரசாதியாக இருக்கக்கூடிய பகவான் சாஸ்தாவும் தன்னுடைய காவலனாக இருக்கக்கூடிய கருப்பனை அழைச்சு இவனை நீ என்னுடைய லோகத்துக்கு கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி ஆக்ஞை கொடுக்குறார். கருப்பனும் வந்து இவரிடத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, பகவானை நேர தரிசனம் பண்ணக்கூடிய இந்த உடலோட தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் மனித எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த பரம்பொருளான பகவானை நீ அனுபவிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ, அந்த எண்ணத்துக்கு மாத்திரம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்தே கருப்பனை அவரை கூட்டிகிட்டு போகிறார்.